சிஎஸ்ஐஆர் நெட் கெமிக்கல் சயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 2024 செஷன் நமக்கு கொஞ்சம் டிலேவாக ஆகி பிப்ரவரி 28ஆம் தேதி இருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் 2025 நடைபெற்ற அந்த சிஎஸ்ஐ நெட் கெமிக்கல் சயின்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் நடந்த கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணியும் அண்ட் தென் இப்போ நமக்கு என்டிஏ தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ண ஸ்கோர் கார்ட்ஸை பேஸ் பண்ணியும் தான் நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் லைக் கட் ஆஃப் அப்படின்றது என்னென்ன ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிடலாங்க. லைக் இன்கேஸ் ஆஃப் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிருப்போம் இல்லையா, அதில் லைக் 100க்கு நீங்கள் 35 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்னது, 100க்கு நீங்கள் 35 எடுத்தால் அந்த மினிமம் மார்க் உங்களுக்கு போதும் டு குவாலிஃபை த எக்ஸாம். அதே மாதிரி தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம், நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண தேவையான ஒரு மினிமம் மார்க் தான் இந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன் ஸ்கூல் காலேஜஸில் யார் 35 எடுத்தாலும் நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கட் ஆஃப் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும் இந்த கட் ஆஃப் மார்க்கை ரிலீஸ் பண்ணுறதுல. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங், அதாவது அந்த எக்ஸாம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது எத்தனை பேர் எழுதுனாங்கன்றதை பேஸ் பண்ணி அண்ட் தென் எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவலை பேஸ் பண்ணியும் இந்த கட் ஆஃப் வேரி ஆகும். லைக் இன் கேஸ் ஆஃப் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். வேற எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைக் நமக்கு வந்து கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் தென் கேட்டகரி ஆஃப் த கேண்டிடேட், அதாவது அந்த குறிப்பிட்ட கேண்டிடேட் எந்த கேட்டகரி, லைக் ஜென்ரல் கேட்டகரியா, இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசியா, எஸ்சிஎஸ்டியா, இல்லை பிடபிள்யூடியா. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் வேரி ஆகுங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸில் நடந்த கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் இன் கேஸ் ஆஃப் கெமிக்கல் சயின்ஸில். அண்ட் தென் நம்ம லைக் சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் சயின்ஸ் தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே பெர்சன்டேஜில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கும் இங்கே பெர்சன்டேஜில் தான் இருக்குது. ஸோ அது யாரும் குழப்பிக்க வேணாம். அண்ட் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2021 இருந்து 2023 டிசம்பர் வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் ஃபுல்லாகவே கட் ஆஃப் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்திருக்கு. அண்ட் தென் ஜூன், அதாவது லாஸ்ட் ஜூன் செஷன், அதாவது 2024 நடந்த ஜூன் செஷனில் மட்டும் ஒரு கிராஜுவல் டிக்ரீஸ் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன் கேஸ் ஆஃப் எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா லைக் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் செஷன் கொஞ்சம் டஃப்பாக இருந்தனால காரணங்களால் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் வேறஸ் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, லைக் எல்லா இயருமே கிராஜுவலாக 25% தான் இங்கே இருந்திருக்கு. இன் கேஸ் ஆஃப் ஜேஆர்எஃப் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எல்எஸ் எடுத்துக்கிட்டீங்க, அதாவது லெக்சர்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் அதே மாதிரி தான் 2021 2023 வரைக்கும் நடந்த எக்ஸாமில் கிராஜுவல் இன்க்ரீஸ் இருந்திருக்கு. அந்த லாஸ்ட் செஷனில் மட்டும் ஒரு டிக்ரீஸ் இருந்திருக்கு. இதே மாதிரி பிடபிள்யூடிக்கும் அதே மாதிரி 25% தான் நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ண பார்த்ததும் அண்ட் தென் இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ஜேஆர்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 55.0 to 60% இருக்குங்க. வேறஸ் லெக்சர்ஷிப் பார்த்தீங்கன்னா 50 to 55% இருக்கும். அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸும் ஓபிசி கேண்டிடேட்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மோரல்லஸ் ரெண்டு பேருமே சேமாக தான் இருக்கும் மார்க்ஸ். இன் கேஸ் ஆஃப் ஜேஆர்எஃப்பும் சரி, லெக்சர்ஷிப்பும் சரி. அண்ட் தென் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 25 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதை தாண்டியும் போகலாம்ன்றனால 25 to 28 இருக்கலாம் இன் கேஸ் ஆஃப் ஜேஆர்எஃப். வேறஸ் இன் கேஸ் ஆஃப் லெக்சர்ஷிப் பார்த்தீங்கன்னா 25 to 27% இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்டிஏ தரப்புலேருந்து இப்போ ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மீட் ஆகலை அப்படின்னா யாரும் மனம் தளர வேணாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டிசம்பரில் நடக்க வேண்டிய செஷன் தான் நமக்கு இப்போ வந்து மார்ச்சில் நடந்துச்சு. ஸோ அடுத்த செஷன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுறதுனால எல்லாரும் தங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து பாஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். லைக் பிவைக்யூஸ் நிறைய அட்டன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி சில டாபிக்ஸ்லாம் விட்டுட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ அதுவும் எக்ஸாமில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில் கெமிக்கல் சயின்ஸ் உட்பட இன்னும் 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம சிஎஸ்ஐ நெட் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அட்மிஷன் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யர் ஃபியூச்சர் எக்ஸாம். தேங்க்யூ.